வணக்கம் நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு ஊழியரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். கர்த்தர் எப்படி அவரை விடாப்பிடியாக தம்முடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டு அவரை பிறகு பின்னாட்களிலே எப்படி வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதை அவர் சொல்ல நாம் கேட்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. சொல்லுங்கள் ஐயா, உங்களுடைய பெயர், குடும்ப பின்னணி, கூட பிறந்தவங்க, அப்புறம் உங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஆண்டவர் உங்களை எப்படி தொட்டார், எல்லாமே சொல்லுங்கள். என்னுடைய பெயர் எஸ் அருளானந்தம். என்னுடைய நேட்டிவ் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனோம்னா வேலூர்பேட்டை என்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் தான் என்னுடைய பூர்வீகமான கிராமம். என்னுடைய தகப்பனார் ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர். என்னுடைய தாயார் ஒரு ஆசிரியர். நான் குடும்பத்தில் மூத்தவன். இளையவன் ஆசிரியர் பணி முடிச்சிருக்கிறாங்க, உடற்கல்வி ஆசிரியர். இப்போது அவர் அந்த பணியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்தவர் தமிழ் ஆசிரியராக அவரும் ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறார். அவங்கெல்லாம் எல்லாமே திருமணமானவர்கள். இது நம்முடைய குடும்பத்தினுடைய பின்னணி. இப்போது எனக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மகள் தேவப்பிரசன்னா, முதல் மகள் +2 படித்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது 2வது மகன் இமானுவேல் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 1வது மகன் 6th ஸ்டாண்டர்ட் ஜேம்ஸ் பால், எல்லாமே மெட்ரிக் படிக்கிறாங்க. நான் ஈசி திருச்சபையில் 24 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒழியத்தினுடைய எப்படி ஒழியத்துக்கு வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், அந்த காரியங்களை குறித்து நாம் யோசிப்போம் என்று சொல்வோம் என்று சொன்னால், 1972 என்னுடைய பிறந்த தேதி. ஏறக்குறைய 53 வயதாகின்றது. 15-16 வயதினிலே எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை CSI திருச்சபைக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே அந்த திருச்சபை இருக்கிறது. கீழ்ப்பாக்கம் குருசேகரம், சென்னை பேராலயத்தில். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற வேளையில் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, VBS மினிஸ்ட்ரி, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த யூத் மினிஸ்ட்ரி, கிராமப்பகுதியிலே சென்று என்னோடு கூட இருக்கிற சக மாணவர்களை அழைத்து சென்று கிராமங்களிலே சுவிசேஷங்களை செய்து ஜெபித்து கொண்டு வந்தோம். மாலை நேரங்களிலே கிராமத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி 10-15 பேர் கூடி சிறு விளக்கை ஏற்றிக்கொண்டு அமர்ந்து ஆனால் ஜெபித்து கொண்டு வந்தோம். இது 15 வயதுக்குள்ளே ஏற்பட்ட காரியங்கள். ஒரு சில நாட்களிலே அங்கே திருச்சபை ஊழியர் வரவில்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த திருச்சபையை நடத்துகின்ற பொறுப்பு என்னிடத்திலே ஒப்படைத்தார்கள். அப்படி அநேக முறை ஞாயிற்றுக்கிழமைகளிலே, வெள்ளிக்கிழமைகளிலே அந்த ஆராதனைகளை மிக சிறப்பாக தேவன் என்னை நடத்தும்படி கிருபை பாராட்டினார். ஆண்டவர் என்னை ஒழியத்துக்கு அழைக்கிறார் அல்லது ஒழியத்துக்காக தெரிந்து கொண்டார் என்பது நான் அறியாதவனாக இருந்தேன். என்னுடைய நோக்கம், சிந்தனை எப்படி இருந்தது சொன்னால், ஒரு பகுதி நேரமாக ஒழிய செய்யலாம், மற்ற நேரங்களில் நான் ஒரு நல்ல பணியை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வோம். என்னுடைய தகப்பனார் கூட அந்த வேலூர்பேட்டை என்கிற கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி TLC தமிழ் லுத்தரன் இவாஞ்சலிக்கல் திருச்சபையில் 25 ஆண்டு காலமாக சபை ஊழியராக இருந்தார். ஆயராக, போதகராக அல்ல, சபை ஊழியராக இருந்தார். அங்கே போதகர் தனியாக இருப்பாங்க.
அவர் போக முடியாத சூழ்நிலைகளில், உடல்நலம் குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் அநேக முறை முதூர் டிஎல்சி திருச்சபையில் அந்த ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக தேவனனுக்கு கிருபை பாராட்டினார். அநேகர் நீங்கள் மிக ஊழியம் மிக சிறப்பாக செய்கிறீர்கள், நீங்கள் ஊழியத்திற்கு வந்தால் நான் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி அழைத்தார்கள். ஊழியம் செய்வோம், ஆனால் முழு நேரமாக அல்ல என்கிற கருத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அநேக இடங்களிலே மற்ற பிற சபைகளிலும் சென்று ஊழியம் செய்கிறவனாக இருந்தேன். 12ஆம் வகுப்பு முடித்தவுடனே வெள்ளூர் டயசஸ் விருதம்பட்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு விண்ணப்பித்தேன். ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. குடும்பத்தில் பிறந்ததுனால எந்த இதில் நீங்கள் ஆண்டவர், இவர் என்னுடைய ஆண்டவர், இவர் தான் ரட்சகர், அதாவது பாரம்பரியமாக செய்வது வேறு, தனிப்பட்ட உறவு, இவர் என் ஆண்டவர் அப்படிங்கிறது நிகழ்வு எப்போ நடந்தது? ஏன்னா அதுக்கு பிறகு தான் ஊழியம் எல்லாமே. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? அது மாதிரி இருக்கு. சொல்லுங்கள். ஒரு சமயம் நான் மிகவும் பலவீனம் அடைந்திருந்தேன். 15-16 வயதில் மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறேன். வாந்தி, பேதி, மயக்கம், பலவிதமான பிரச்சனைகளை தொடர்ந்து அணுகி கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து திருச்சபைக்கு போவதும் வருவதுமாக இருக்கிறோம். ஆனால் விசுவாசம் அதிகமாகிறது என்று சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையிலே அதிகமாக நான் ஜெபிக்கவும், ஆண்டவர் அந்த டிவி சேனலில் வருகிற காரியங்களை பார்த்து, அநேக சொல்கிற சாட்சிகளை பார்த்து தொடர்ந்து நாங்கள் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த உடல்நலம் சரியாகவில்லை. அப்போ ஆண்டவர் வல்லமை உள்ளவர் ஆச்சே, அநேக சுகப்படுத்தியிருக்கு. மரித்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார், தண்ணீர் மேல் நடந்திருக்கிறார். இன்னும் அநேக அற்புதங்கள் நவீனத்தில் பார்க்கிறோமே. குஷ்டரோகிகளை தொட்டு சுஸ்தமாக இருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்யக்கூடாது என்று சொல்லி இரவும் பகலமாக தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்குள்ளே மிகுந்த ஒரு விசுவாசமும் பக்தியும் ஏற்பட்டு ஆண்டவர் மேல் ஒரு அளவிட முடியாத ஒரு அன்பு ஏற்பட்டது. அந்த அன்பின் மிகுதியினாலே ஆண்டவர் சில வார்த்தைகளை கூட என்னுடைய கனவிலே சொப்பனங்களிலே பேசினது உண்டு. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் எனக்கு முழுமையாக ஆண்டவரிடத்தில் என்னை நான் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு திருமுழுக்கு பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறமா ஆண்டவரை நான் முழுவதுமாக ஆராதிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு ஆசிரியர் பயிற்சிக்கு செல்கிற பொழுது அங்கே எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த சீட்டு எனக்கு தான் அது கிடைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அது வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு முதலில் நான் தோல்வி அடைந்தேன். தோல்வி அடைந்ததை நாம் விட்டு விடக்கூடாது என்பதற்காக அடுத்த முறை இன்னொரு பிரைவேட் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, புனித சேவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி என்று சொல்லி ஷோலிங்கரில் ஒன்று திறந்திருந்தாங்க. அந்த இடத்துல போய் அதுங்க அட்மிஷன் கேட்டு சேர்ந்துட்டோம். அங்கே சேர்ந்த உடனே அதில் ஒரு வருஷம் படித்த பிறகு அது பிரச்சனை ஆகி ரெகனைஸ்ட் கேன்சல் 1995 நான் சொல்கிற விஷயம் கேன்சல் ஆகி 5 ஆண்டுகள் இழுபறியாக சர்டிஃபிகேட் வெளியே வாங்குறது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 2வது முறை தோல்வி சந்திக்கிறேன். இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அடிக்கடி தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பதை நான் நன்கு உணர்ந்தேன். நான் யோசிப்பது என்னென்னு சொன்னால், ஊழியத்தை நம்மால் செய்ய முடியாது, பகுதி நேரமாக நாம் செய்து கொள்ளலாம், ஒரு பணியை நாம் செய்வோம் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அது என்னுடைய எண்ணமாகவும் திட்டமாகவும் இருந்தது. 2வது முறை தோல்வியை தழுவினேன். 7 ஆண்டுகள் வெறுமையாகவே கழிந்து விட்டது. பிறகு வந்தவுடனே இசிசியில் பெங்களூரில் லிங்கராஜ்புரம் லேஅவுட்டில் ஒரு பயிற்சி நடக்கிறது, ஊழியத்துக்கு அழைக்கிறேன் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே அட்மிஷன் கொடுத்தாங்க. அந்த அட்மிஷனில் 1 மாதம் ஓரியன்டேஷன் கிளாஸ் முடிஞ்சு தாமரத்துக்கு என்ன அனுப்பிட்டாங்க. டீம் முடியும் செஞ்சவொன்னே சர்ச் வளர்ந்தவொன்னே அங்கே ஒரு பாஸ்டர் போட்டுருவாங்க. அப்படியே செய்யும்படி போவாங்க. அங்கே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு தரிசனத்தை கண்டேன். வீட்டில் ஒரு பிரச்சனையாக, வீட்டில் ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்ற மாதிரி ஆண்டு நைட் தரிசனத்தை காட்டுறாரு. அந்த நபரையும் காட்டுறா, யாரெல்லாம் இருக்கிறான்னு காட்டுறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், குடும்பம் இப்படி இப்போ பெரிய பிரச்சனை ஆயிரம் போல், வீட்டுக்கு போனால் நம்ம அதெல்லாம் சரி. என்னோடய சகோதரர் ரொம்ப சின்ன பசங்க 9th 6th படிக்கிறாங்க. நம்ம போனால் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடலாம், பிறகு உழைத்துக்கு வரலாம் அப்படின்னு நினச்சி நான் இந்த குடும்ப பாதிப்பை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்த விட்டு நம்ம அப்படியே போக முடியாத சூழ்நிலைகள், அந்த குடும்ப பிரச்சனையிலே சிக்கி வீட்டிலே இருந்துட்டேன். போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியுமா வழக்கறிஞராக மாறிடலாம்
அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மெட்ராஸ் அம்பேத்கர் லா காலேஜில் பிஎலுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து சேர்ந்துட்டேன். சரி, அப்போவும் நான் என்னுடைய திருச்சபை போதகர் ஜேக்கப் செல்வனையா இருந்தாருங்க. நான் அவர் கூட இருப்பதைப் போலவும் அங்கி அணிந்து அவர் என்னை கை பிடித்து செல்வதைப் போலவும் நான் உணர்ந்தேன். யோசிக்க, ஆண்டவரே என்னை விட்டு விடுங்கள், என்னால் ஒழியம் செய்ய முடியாது. பகுதி நேரம் ஒழியம் செய்கிறேன், இந்த முழு நேரம் அங்கி அணிந்து ஒழியம் செய்ய முடியாது, என்னை விட்டு விடுங்கள், என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன். எதிர்பாராத கோணங்களால் அதை டிஸ்கண்டினியூ செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படியான ஒரு சூழ்நிலை. இது ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 3வது தோல்வி நான் சந்திக்கிறேன். இது இப்படியே விட்டால் என் ஒழியத்துக்கு வரமாட்டான் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் தான் தடை செய்கிறார் என்பதை நன்றாக நான் உணர்ந்து கொண்டேன். அதன் பிறகு பிஜி முடிச்சிருந்தேன். அதை முடித்து குரூப் 1 எக்ஸாம் எழுதினேன். மிக அருமையாக எழுதியிருக்கிறேன். ஒருவேளை அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகிருக்கணும். அந்த எக்ஸாமையே கேன்சல் பண்ணிட்டாங்க ஐயா. 4வது முறை நான் தோல்வி சந்திக்கிறேன். அப்போ யோசிக்கிறேன், நாதரே, நான் ஒழியத்துக்கு வரலன்றதுக்காக நீங்கள் என்னை இப்படி பண்ணுறீங்க, என்னை நீங்கள் தடுக்கிறீங்க போல், ஒழியது கண்டிப்பாக செய்யணுன்ற கட்டாயத்துக்குள்ள என்னை கொண்டு வரீங்க போல். பலமுறை நான் கெஞ்சி ஆண்டவரத்தில் என்னை விட்டுவிடுங்கள், நான் வர முடியாது என்று சொன்னேன். ஆண்டவர் என்னை விடுவதாக தெரியவில்லை. அங்கும் தோல்வி சந்தித்தேன். பிறகு ஒரு வியாபாரம் செய்வோம் என்று சொல்லி ஒரு கடையை ஒரு துணிக்கடையை வைத்து அரக்கோணத்தில் ஒரு அலுவலகம் வைத்து அதில் உட்கார்ந்து பல ஆட்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டு வந்தோம். அதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு அந்த கம்பெனி எடுத்து மூடுகிற லெவலில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதை மூடிட்டோம். ஒரு 4 ஆட்டோ வாங்கி விட்டுட்டோம்னா அந்த இன்கம் சோர்ஸில் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆட்டோவில் வாங்குகிற கண்டிஷன் பேப்பர்லாம் கையில் வாங்கிட்டு போனேன். வாங்கும் போது அங்கே ஒரு பிரச்சனை ஆகி அதுவும் இல்லை. எனக்கு ஒரு 5-6 முறை தோல்விகளையும் எதிர்ப்புகளையும் இறுதியாக நான் உணர்ந்த காரியம், ஆண்டவர் என்னை இந்த செயல்களை செய்ய அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் என்னை உழைத்துக்காக தெரிந்து கொண்டிருக்க, நான் அதற்கு வழிவிடவில்லை. ஒருவேளை யோனாவை போல இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் தர்ஷு நினைவைக்கு போவோன்னு சொல்லும் பொழுது தர்ஷுக்கு போயிட்டார். நான் அப்படி செய்யவில்லை. அதுக்கு மாறாக அதை நான் ஊழியத்துக்கு வருவதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. நம்ம இறைமையில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லும், தாயின் வயிற்றிலே உருவாவதுக்கு முன்னமே நான் உன்னை அறிந்தேன், தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது என்பதை நான் அறியாமல் அதை விட்டுவிடலாம் என்றே நான் பல முறை 7 ஆண்டுகளாக இதை ஒழித்துக்கு வரக்கூடாது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த 7 ஆண்டுகளிலும் பல தோல்விகளையும் பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். இதுதான் பிரச்சனைகள். அதன் பிறகு ஒரு நாள், ஆண்டவரே நீங்கள் தான் என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க சொல்லி நான் படுத்து கொண்டிருந்த அந்த தென்னையில் அன்று இரவு முழுவதுமாக ஜெபித்து அழுது கொண்டிருந்தேன். நான் ஒழியத்துக்காவது வந்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள். எந்த பணி செய்யவும் நீங்கள் என்னை அனுமதிக்க மறுக்கிறீர்கள். ஒருவேளை அந்த யோவானிலே நாம் வாசிக்கிறோமே 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த வார்த்தைகளை நான் நினைத்தேன். அப்படியே ஆண்டவர் நாம் போய் கனி கொடுக்கவும் அநேகரை கனி கொடுக்கும்படி வைக்கவும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஆண்டவர் நம்மளை விடமாட்டாரே. தரிசனங்கள் இப்படியாக பார்க்கிறோமே, அங்கே அணிந்து கொண்டிருக்கிறோம். போதகர்கள் அங்கே அணிந்து கொண்டு என்னை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்போ நாம் கண்டிப்பாக என்னுடைய தாயாரும் என்னை அதிகமாக உழைத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வருகிற போதிடத்திலாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவள் போய்விட்ட பிறகு உனக்கு வேறு வேலையே இல்லைம்மா, நான் தான் போக மாட்டேன்னு சொல்கிறேன், நீ மறுபடியும் சொல்கிறேன். அவங்களும் ஆண்டவனை உழைத்துக்கு அழைக்கிறார், நான் வந்தவொன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வாழ்க்கையிலே எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க அமைதியாக போயிடுவாங்க. இப்போது என் தாயார் என்னுடைய இருக்கின்றார்கள். அதன் பிறகு உடையத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி இரவு ஜெபித்தேன். காலையில் எங்களுடைய போதகர் சிஎஸ்ஐ ஆயர் ஜேக்கப் செல்வனர்கள் கண் விழிக்கவே இல்லை. 6 மணிக்கு திணையில் படுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த சகோதரன் வந்து தட்டி எழுப்பி, உங்களை ஐயா உடனடியாக அழைக்கிறார் என்று சொன்னார். போய் நின்ற உடனே, நீங்கள் உழைத்துக்கு போவதாக இருந்தால் இப்பொழுதே நான் உன்னை அனுப்புகிறேன், சிஎஸ்சியில் நீங்கள் மிஷினரியாக போகலாம் என்று சொன்னார். ஐயா, எனக்கு மிஷினரி தரிசனம் இல்லை, நீங்கள் தான் என்னை
அடிக்கடி வந்து அங்கி போடுங்கள், கயிறு கட்டுங்கள் கட்டி என்னை கைப்பிடித்து சென்று ஒழித்து கழித்து சென்று, ஒருவேளை என்னுடைய ஒழியும் போதகர் பணியாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் சிஎஸ்சியில் அரசு நடியில் நீங்கள் சென்று விடுங்கள், உங்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார். 1 மாதம் தவணை கொடுங்கள், நன்றாக யோசித்து வருகிறேன் என்று சொல்லி அங்கேயும் திரும்பி வந்துவிட்டேன். தொடர்ச்சியான ஏமாற்றங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே இறுதியாக ஒழித்து வருது என்று முடிவு செய்து ஒரு 3 ஆண்டு காலங்கள் அதற்காக இயற்பியல் கல்லூரியிலே முறையாக ஒரு இயற்பியல் கல்லூரி 3 ஆண்டு பிடிஎச் பயின்று அதன் பிறகு இசிஐயில் சென்னை பேராயம் காஞ்சிபுரம் ஏரியாவில் ரெவரன் ஆத்தர் ஜான் பென்னி ஐயா அவர்கள் ஏரியா இயக்குநராக இருந்தார்கள். அதன் பிறகு அவர் இப்போது கமிஷனராக இருக்கிறார்கள். அவரிடத்தில் அணைக்கேன்னு கேட்ட பொழுது என்னை அப்துல்லாபுரம் திருச்சபையில் காஞ்சிபுரம் ஏரியாவில் போதக பணியில் என்னை அமர்த்தினார்கள். அதற்கான அந்த ஆர்டர் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அலுவலகத்தில் சென்றதை பெற்றுக்கொண்ட பொழுது அலுவலகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை தோல்விகளை நான் சந்தித்து வந்திருக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆகிய என்னால் முழுமையாக செய்ய முடியுமா? செய்வேனா? நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்தை பிரித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறேன், படிக்கிறேன். நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அப்போது என்னுடைய விட்டு போவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. தனியாக இருந்து எப்படி உதவி செய்வது, தனியாக எப்படி இருப்பது என்று எனக்குள்ள ஒரு கலக்கம், கண்களில் சற்று தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. சற்று கலங்கி விட்டேன். ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், வெளியே கொண்டு போனார், ஆசீர்வதித்தார். நிச்சயமாக நம்மையே ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அந்த பயங்களையும் வேதனைகளையும் நீக்கிவிட்டு அந்த ஒழிய பணியிலே போய் சென்று சேர்ந்து, இதுதான் ஒழியத்துக்கு வந்த ஹிஸ்டரி என்று சொல்லலாம். இதற்குள்ளே இன்னும் நிறைய காரியங்கள் நான் விடுபட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் சொல்வதற்கு நினைவில் வைத்துக்கொள்ள இயலவில்லை. நாம் ஊழியத்தினுடைய அதன் பிறகு 2004 திருமண காரியம் ஏற்பட்டது. நான் எப்படி என் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னேனோ அதே விதமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதற்கு முன்னதாக நான் கேட்கிற காரியங்களை எதுவும் ஆண்டவர் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ஊழியத்துக்கு வந்தவொடனே ஆண்டவர் எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணார். கரெக்ட். அந்த ஊழியத்தை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். நாம் நிறைய தவறு செய்து விட்டோம், இந்த 7 ஆண்டுகள் நாம் வீணடித்து விட்டோம். ஒரு 7 ஆண்டுகள் நடிந்த 7 என்று சொன்னால் நாம் வேதத்தில் இறையில் பூரணம் என்று சொல்லுவோம். யூபிலி பழைய ஏற்பாட்டில் யூபிலி ஆண்டு முடித்து சொல்லும். அப்போ நாம் விடுதலை அடைந்து விட்டோம், இன்னும் ஊழியர்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக ஊழியர்களுடைய ஊழியர்களை மிக சிறப்பாக செய்து கொண்டு வந்தேன். ஏறக்குறைய ஒரு 7 ஆண்டுகள் நல்ல ஊழியத்தை செய்தேனே. ஆனால் என்னுடைய தரிசனம் என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்குள்ளே செல்லும் பொழுது அல்லது ஒரு நபரை சந்திக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் அங்கே இருக்க வேண்டும். ஒன்று, அங்கே என்ன பிரச்சனை என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்குரிய கிருபைகளை ஆண்டு நமக்கு கொடுக்க வேண்டும். வியாதியஸ்தா இருக்கிறவனை பார்க்கிற பொழுது நாம் அந்த வியாதியஸ்தனுக்கு ஜெபிக்கிற பொழுது அந்த சுகமடைய வேண்டும். பிசாசு பிடித்திருக்கிறவனை பார்க்கிற பொழுது அவனுக்கு ஜெபிக்க வந்து பிசாசு அவனை விட்டு வெளியேற வேண்டும். மந்திரக்கட்டுகள் செய்வது இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிற மக்களுக்காக நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதை மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு விடுதலையை கொண்டு வர வேண்டும். நாம் அது என்கிட்ட ஒரு தாக்கம் எனக்குள் இருந்தது. இப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி 7 ஆண்டுகளாக நான் ஜெபித்து கொண்டு வந்தேன். 2001, 2 2007 வரை எந்த விதமான ஒரு கிருபைகளும் வரங்களும் வல்லமைகள் எனக்கு கிடைக்கவில்லை. சாதாரண ஒரு ஊழியராகவே எல்லா இடத்திலும் எல்லா ஊழியத்தை மாத்திரம் மிக சிறப்பாக விசுவாசத்தோடு செய்து கொண்டிருந்தேன். ஆனால் தரிசனங்களே ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசி கொண்டிருந்தார். நாளைக்கு நடக்க வேண்டிய காரியம், இன்றைக்கி நடக்க வேண்டிய காரியங்கள் தரிசனம் மூலமாக அதை காண்பிப்பார். அதே விதமாகவே அந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் நான் கேட்டு என்ன காரியம்னா, ஆண்டவரே பிசாசுகளை துரத்த வேண்டும், நோய்கள் சுகமாக்கப்பட வேண்டும், அவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறான் என்பதை நான் ஆவியிலே அறிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்லி நான் அறிந்து கொள்ளக்கூடாது. உட்கார்ந்தவன் இந்த காரியத்துக்காக நீ வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் படிப்படியாக 2008ஆம் ஆண்டிலே என் ஜெப அறையிலே நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற போது ஒரு வல்லமையான ஒரு அனுபவத்தை நான் பெற்றேன். அந்த அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகமானது என்னை முழுமையாக நிரப்பியது. அபிஷேகத்தினாலும் அந்நிய பாஷையினாலும் நிரப்பப்பட்டேன். ஆண்டவரே, அரைக்குறையாக இந்த உழைத்தை நான் செய்யக்கூடாது, ஒரு வல்லமையான ஊழியங்களை செய்ய வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும். யாருக்காவது ஜெபித்தால் அந்த பிரச்சனை தீர வேண்டும். ஐயா வந்தார், ஜெபம் பண்ணார், போனார், எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படவில்லை என்று சொல்லி இருக்கக்கூடாது. அல்லே இடத்துல நான் கேட்டேன். அநேக பிசாசு பிடித்தவடைய இடத்துல வந்து ஐயா எனக்கு ஜெபிங்க சொல்லுவாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். பிசாசு மேலே கையை வைக்கிறது பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணணும், நிறைய பேர் பயம் காட்டுவாங்க. பிசாசு கையை வச்சிங்கன்னா உனக்கு இது பண்ணணும் அதை பண்ணுறோன்னு சொல்லி. நான் அப்படிப்பட்ட உலகம் செய்யாத அங்கே ஒரு சகோதரர் இருப்பார். அவகிட்ட கொண்டு போய் விட்டுட்டு நான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவர் சோம் பண்ணார். நானும் முடிவு உலகத்துக்காக வந்திருக்கிறேன், முழு நேர பணியாக வந்திருக்கிறேன். ஆனால் இத்தனை முறை நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா 7 முறை 8 முறை நான் போகிற வழிகளையெல்லாம் நீங்கள் அடைச்சிட்டிங்க, கட்டாயமாக கொண்டு ஊழியத்தை சேர்த்துட்டீங்க. இப்படிப்பட்ட ஊழியங்களை நான் செய்தால் நான் நலமாக இருக்கும். அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அதற்கு நான் என்ன செய்வேன்? வாட் கேன் ஐ டூ மை ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர், ப்ளீஸ் டெல் மீ. ஐ ஃபுல் சரண்டர் ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி அண்ட் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொன்னேன். முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர், வாரத்துக்கு ஒரு முறை நான் உபவாசி ஜெபிப்பது வழக்கம். வெள்ளிக்கிழமை கம்பல்சரி 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு சில டீமாக ஜெபம் பண்ணுவோம். அதில் வந்து ரெவரன் பால் பூபதி, ரெவரன் ஜான் சலமோன் போன்றவர்களோடு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபம் முடிந்ததும் அசுத்தாவிகளை துரத்துக்கிற பணியில் நாங்கள் ஈடுபடுவோம். வியாதியஸ்திற்காக ஜெபிக்கிற பணியில் ஈடுபடுவோம். ஆண்டை நாளில் அவர்களுக்கு விடுதலை, யாரும் வெறுமையாக திரும்பி போனதில்லை. எப்படிப்பட்ட வியாதிஸ்தர் இருந்தாலும் அந்த நாளிலே ஆண்டவர்களை சுஸ்தமாக்குவார். நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவர்கள் பிசாசுகளை துரத்துகிறார்கள். அப்படிப்பட்ட கிருபைகள் எனக்கு இல்லை. இன்றையத்திலே நீங்கள் அனுப்புகிறீர்கள் போல அநேக இடத்தில் ஒரு பிசாசு துரத்துகிறீர்கள் என்று என்னை கேட்கிறார்களே, நீங்கள் தான் அவளையும் அனுப்பிவிட்டு என்னையும் துரத்தி விடாமல் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை, நான் சிக்கிக்கொள்ளும்படியான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்குறீர்களோ? என்னால் தான் துரத்த முடியவில்லையே, அவளை ஏன் என்னிடத்தில் அனுப்புகிறீர்கள் என்று சொல்லி நான் அந்த ஜெபித்தேன், கேட்டேன், மன்றாடினேன். அப்படின்னா யாரும் என்கிட்ட வரக்கூடாது, அது தடை பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நான் அது அவங்கள வரவே வச்சுட்டீங்க, ஆனால் துரத்தும் அவங்களே வராங்க, அவங்களே நான் கூப்பிடல. நான் வந்து வெட்கப்பட இன்னொரு உழைக்காரில் கொண்டு போய் விடும் பொழுது அதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். அவருக்கு அந்த கிருபையை கொடுத்தீங்க, எனக்கே கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் என் ஜபரையிலே அமர்ந்து இப்படிப்பட்ட கிருபைகள் தெற்கு தரிசனம் வர வேண்டும், நோய்கள் சுகமாக்குன்ற வர வேண்டும், பரிசுத்தாவி அநேகருக்கு கேட்கிற போது ஜெபித்தா அவங்களுக்கு கிடைக்கணும். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை முன்வைத்து என்னுடைய ஜபரையில் ஜபித்து கொண்டிருக்கிற போது ஒரு ஜப வேளையிலே ஒரு பெரிய வெளிச்சம் என் மீது அடிப்பதை நான் உணர்ந்தேன். கண்ணிலே மூடி இருக்க பெரிய வெளிச்சம் என் மேல் வந்து அடிக்குது. அடித்த உடனே அடுத்த காட்சி நான் பார்க்குறது, ஒரு பெரிய சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களை சூழ்ந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து சிங்கத்தை பிடிக்கிறது கிட்ட வராங்க. அந்த சிங்கம் அப்படி திரும்பின உடனே எல்லாம் ஓடிடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. சிங்கம் அப்படி நிற்குது, எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க. 1000 பேருக்கு மேலே கிட்ட வராங்க, ஆயுதங்களை பிடிச்சி கிட்ட வராங்க. கிட்ட வந்தால் அது திரும்பின உடனே ஓடிடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சொன்னால் அந்த சிங்கம் மாதிரி நான் உன்னை துள்ள பண்ணுவேன். 1000 சேனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டா கூட சரி, உன்னை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சிங்கத்தை கூட நான் உன்னை தொல்லை பண்ணுவேன்னு சொன்னேன். அந்த நேரம், அந்த வாழ்த்து எனக்கு கிடைத்த நேரத்தில் மிகுந்த பரவசம் அடைந்து அபிஷேகத்தினால் மிகவும் நிரப்பப்பட்டு, அந்நிய பாஷையும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அதை பேசிக்கொண்டிருந்தேன். இது மாத்திரம் எனக்கு போதாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அவள் கண்டிப்பாக சொஸ்தமாக வேண்டும். ஐயா வந்தார், சோம் பண்ணார், காணிக்க கொடுத்தோம், சாப்பிட்டாரு. இதெல்லாம் வந்து ஊழியமாக நான் வந்து நினைக்கல. அவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீர் என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறீர், நீர் என்னை எந்த ஸ்தானத்திலே வைக்க நினைக்கிறீரோ அங்கே நீங்கள் என்ன கண்டிப்பாக வச்சுருவீங்க. எங்கே என்னை அழைச்சால் நான் போகிறேன். பாதிக்கப்பட்ட எங்கே இருந்தாலும் நான் போய் ஜெபிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். காணிக்கைக்காக அல்ல, நம்முடைய ஊழியத்துக்காக, வல்லமையான நாமத்துக்காக நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவர் அது மாதிரி அங்கீகரித்தார் என்று என் மனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது.
அந்த நாள் முதற்கொண்டு அந்த அநேக காரியங்களை என்னிடத்தில் வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். இந்த காரியம் நடக்கும், இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் வெளிப்பாடுகளை கொடுத்தான். அதுக்கப்புறமா சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயா எனக்கு பரிசுத்த ஆவியின் வரம் வேண்டும் என்று கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இது ஆண்டவர் தானே உனக்கு கொடுக்க வேண்டும். இல்லையா உங்கள் இடத்துல ஜெபம் பண்ணால் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணுறது உண்மைதான், ஆனால் பரிசுத்த ஆவியில் நான் வந்து கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட விஷயம் அது ஆண்டவருடையது. ஆலோசனைகள் சொல்லுவேன். இப்போவும் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணணும், பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்க. அப்படி சர்ச்சை தூரம் போய் ஜெபம் பண்ணுங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதும், அந்த காரியங்களை நீங்கள் செய்து விட்டால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும் என்று சொல்வேன். அப்படி சிலர் என்ன பண்ணுவாங்க, 10 பேர் வந்தாங்களா, அதில் ஒருத்தர் 2 பேர் தவிர ஜெபிச்சுட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ஜெபிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. சில ஆலோசனையை வழங்குவேன். ஜெபிச்சுட்டு அவங்க வந்த உடனே அவங்க மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே பரிசுத்த ஆவி கேட்கும்படி உம்மிடத்தில் வந்திருக்கிறாங்க, ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. இவன் போய் வல்லமையாக சாட்சியாக வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீக்கி அவன் வல்லமையாக ஒரு மனுஷனாக சாட்சியுள்ள மனிதனாக வாழ்வதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாயிட்டால் தேவராட்சியை பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி, அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுங்க சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது 10 பேரில் ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் பேராமல் போவாங்க. இதுமாரி எல்லாருமே பரிசுத்த ஆவி பெற்றவர்களோடு கூட விடுதலையாக போவாங்க. அந்த காரியங்களை நான் பார்க்குற பொழுது தீபன் என்னை இந்த 7 ஆண்டு முடிந்து 2008ஆம் ஆண்டிலே, இந்த விடுதலையின் ஆண்டிலே என்னை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி நான் உழைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு